மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 16வது அத்தியாயம் தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம். 15 அத்தியாயம் பார்த்து முடித்து 16 அத்தியாயம் முகவுரையாக சில கருத்துக்கள் போன கிளாஸில் பார்த்தோம். 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம். அதில் சம்சார வர்ணனை, மோட்ச சாதனை, விவேகம், வைராக்கியம், பக்தி, பிறகு ஞான யோகம், இதை பற்றிலாம் விரிவாக பார்த்து பிரம்ம தத்துவம்னா என்னன்னு பார்த்தோம், மாயா தத்துவம்னா என்னன்னு பார்த்தோம், பிரம்மனுக்கு புருஷோத்தமன் என்ற பெயர் வர காரணம் என்ன, இதெல்லாம் போன அத்தியாயத்தில் பார்த்து முடித்தோம். அந்த பிரம்ம தத்துவத்தை அறிவதுதான் மோட்சம், அதுதான் ஞானம், அதுதான் நிறைவை தரும். அது அடையிறது எங்கேன்னு சொன்னால் மனசில் தான் அந்த ஞானத்தை அடைய முடியும். அப்போ அந்த ஞானத்தை அடைவதற்கு மனசு பக்குவம் வேணும். பக்குவம் கர்ம யோகத்திலையும் கிடைக்கும், பக்தி யோகத்திலையும் கிடைக்கும். நாம் முதல் 6 அத்தியாயத்தில் கர்ம யோகத்தினால நிறைய விரிவாக பார்த்துருக்கோம், அதுலேயும் மனப்பக்குவம் கிடைக்கும். 2வது 6 அத்தியாயத்தில் பக்தியை பற்றியெல்லாம் பார்த்தோம், அதுலேயும் மனப்பக்குவம் கிடைக்கும். 3வது 6 அத்தியாயத்தில் குணங்களை பற்றி சொல்லியிருக்கு. இந்த குணங்கள்னாலே நல்ல குணங்களை வச்சுக்கிட்டு தீய குணங்களை நீக்கினா மனப்பக்குவம் கிடைக்கும். 13வது அத்தியாயத்தில் ஞானங்கிற தலைப்பில் 20 பண்புகளை பற்றி சொன்னார். 14வது அத்தியாயத்தில் சாத்வீக குணம், ரஜோகுணம், தமோகுணம்லாம் பார்த்து 3 குணமும் கட்டாயம் இருக்கணும். இதில் பிரதானமாக இருக்க வேண்டியது சாத்வீக குணம்னு பார்த்தோம். 15வது அத்தியாயத்திலும் சில பண்புகள்லாம் பார்த்தோம், விவேகம், வைராக்கியம் எல்லாம் பார்த்தோம். இங்கே அதே மனோபக்குவத்துக்கு தெய்வீக குணங்களை வைத்து கொண்டு அசுர குணங்களை நீக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த அத்தியாயத்தை ஆரம்பித்தார். தெய்வீக சம்பத்துனா என்ன, ஆசூரி சம்பத்துனா என்ன அப்படிங்கிறத விரிவாக அந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி முகவுரையாக சில கருத்துக்கள் பார்த்தோம். மனித வாழ்க்கையினுடைய லட்சியமே என்னன்னு கேட்டால் மோட்சம்தான். மோட்சம்னா என்ன, இறந்த பிறகு அடைகிறதில்ல. இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நிறைவோடு துக்கம் இல்லாமல் பிரச்சனைகளை நீக்கவே முடியாது. எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்துட்டு போனால் நாளைக்கு ஒரு பிரச்சனை வரத்தையும் செய்யும். அதை தடுக்க யாராலையும் முடியாது. மழையையும் வெயிலையும் நிப்பாட்ட முடியவே முடியாது. அதுக்கு பாதுகாப்பாக கொடையை பிடிக்க முடியும், வீடு கட்டி இருக்க முடியும், அவ்வளோதான். அது மாதிரி பிரச்சனைகள் இஸ் இந்த யூனிவர்சல் ப்ராப்ளமாங்க. ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம். அதில் இருந்து தப்பிச்சு நிறைவோடு வாழ்வது தான் மோட்சம். இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நிறைவோடு வாழ்கிறது. இந்த நிறைவு வெளியே டெம்பரவரியான பொருள்கள்னால டெம்பரவரியாக ஏற்படுமே ஒழிய நிறைவாக ஏற்படாது. இது ஒன்லி ஞானத்தினால மட்டும்தான் ஏற்படும். ஞானம் வந்தால்தான் இந்த நிறைவுங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது பார்த்தோம். பிறகு இந்த ஞானம் எங்கே ஏற்படும்னா மனசில் தான் ஏற்படும், மனம் புத்தியில் தான் ஏற்படும். அந்த மனம் தகுதியோடு இருந்தால் தான் ஏற்படும். நிறையா பார்த்துருக்கோம். காலேஜில் போய் படிக்கணும்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும், +1 படிக்கணும்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது மாதிரி இந்த தத்துவம் உள்ளே போகணும்னா ஓரளவுக்கு 100%ல் 40% பாஸ் வாங்கினா தானே பாஸே பண்ண முடியும். நீ 100க்கு 100 வாங்க வேணாம், முதல்ல 40%ஆக வாங்கணுமா இல்லையா? அந்தளவுக்கு மனப்பக்குவம் வேணும். அதுக்காக நிறைய பண்புகள் எல்லாம் இங்கே சொல்லிக்கிட்டே இருக்குது. நம்ம சொல்கிற விஷயம்லாம் உள்ளே போகணும், புரியணும்னு பார்த்தோம். மனசில் நிறைய கெட்ட குணங்கள் இயல்பாகவே இருக்குது. பிறக்கும் பொழுது நம்ம இல்லைன்னு நினைக்கிறோம், பிறக்கும் பொழுது தெரிகிறது இல்லை. அசுர சம்பத்துக்கெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் இருக்க நல்ல குணம் இருக்குது, கெட்ட குணம் இருக்குது. பிறவிலே சில பேரை பார்க்குற நல்லவங்களாக இருக்காங்க, பிறக்கும் போதே கெட்டவனாக இருக்கான். பிறகு இந்த பிறவியில் சேர்க்கறது வேறு இருக்குது. புதுசாக நல்லதையும் சேர்க்குறோம், கெட்டதையும் சேர்க்குறோம். இதெல்லாம் இப்படிப்பட்ட குணங்களை இல்லை, கெட்டதெல்லாம் நீக்கி களையெல்லாம் எடுத்துட்டு நலத்தை நல்லா உழுது பயிர்படுறது மாதிரி கெட்ட குணங்களெல்லாம் நீக்கி நல்ல குணங்களை எப்படி சேர்ப்பது அப்படின்னா, கெட்ட குணம் எது நல்ல குணம் எதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தானே அதில் சேர்க்க முடியும். அதற்காக இந்த அத்தியாயத்தில் நிறைய சாதனைகள் சொல்லியிருக்கார். கெட்டதெல்லாம் நீக்கி நல்லதை சேர்க்க வேண்டும். ஆசூரி சம்பத்துனா அசுரகுணம், தெய்வீக சம்பத்துனா தெய்வகுணம்.
போன கிளாஸில் உதாரணம் கூட பார்த்தேன். காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக என்ன பண்ணுறோம்? அசுத்தங்கள்லாம் வெளியேற்றுறோம். பிறகு உடம்பெல்லாம் குளிப்பாட்டி உடம்புல அழுக்கெல்லாம் நீக்கிட்டு அதோடு நிப்பாட்டுறோமா, பிறகு விபூதி சந்தனம்லாம் குமிச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போடுறோம். ஆசூரி சம்பத், அழுக்கை நீக்கிறது, பிறகு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடுறது, அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புது ட்ரெஸ்ஸை போடுறது. அப்போ தெய்வீக குணத்தை சேர்க்கணும், ஆசூரி சம்பத்தை நீக்க வேண்டும். தெய்வீக சம்பத்துங்கிறது நல்ல குணங்கள். 13ஆவது அத்தியாயத்தில் 20 குணம் பார்த்துருக்கோம். நம்ம 14 சாத்விக குணத்தில் பிரதானமாக இருக்குன்னு பார்த்தோம். இந்த தாமச குணங்கிறது பிரதானமாக இருந்ததுன்னு சொன்னால், அதில் பெரும்பாலும் தாமச குணம் யாருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அவன் சோம்பேறியாக இருப்பான். மற்றவங்களை துன்பப்படுத்துகிறதே ஒரு சந்தோஷம் இருக்கும் அவனுக்கு, மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற ஒரு சந்தோஷம் இருக்கும். பிறகு பழி வாங்குகிற புத்தி, பொழுதுபோக்குக்காக கூட உயிர்களை கொள்வது, இதெல்லாம் தாமச குணத்தினுடைய விளைவுகள்னு சொல்லுவாங்க. இந்த ரஜோகுணத்தினுடைய விளைவு எப்படின்னு சொன்னால், பொருளை சேகரிக்கிறது, அதர்மத்திலையும் அதிகமாக சுகத்தை அனுபவிக்கிறது, இதெல்லாம் ரஜோகுணம் அதிகமாக இருந்தால் இருக்கும். 3 குணமும் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் 3 குணம் இருக்கணும். தமோ குணம் இல்லாட்டி தூங்கவே முடியாது. தூங்குறது தமோ குணம்தான். தமோ குணத்தில் வெளிப்பாடு நிறையா இருக்குது, ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு நிறையா இருக்குது. சாத்வீகத்தை பிரதானமாக வச்சுக்கிட்டு ரெண்டையும் தேவையான போது பயன்படுத்த வேண்டும். என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், இந்த தமோகுண பிரதானம் ரஜோகுண பிரதானம்லாம் ஆசூரி சம்பத்தில் வர்றது, அதெல்லாம் நாம் பார்த்து நீக்க வேண்டும். தெய்வீக சம்பத்துங்கிறது சத்துவகுண பிரதானமாக வச்சு வரக்கூடியது. இந்த தெய்வீக சம்பத்தோட என்ன பண்ணுவான்னா, பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செய்வான். வேதம் எதை செய்ய சொல்லியிருக்கோ அதை செய்வான். பெரியவங்க எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் செய்ய மாட்டான். வேதம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்க செய்ய மாட்டான். இப்படி யார் நடந்துக்கிறானோ அவெல்லாம் தெய்வீக சம்பத்தை உடையவன். தர்ம சிந்தனையிலும் தர்ம செயல்களிலும் ஈடுபடக்கூடியவன் தெய்வீக சம்பத்தை உடையவன். ஞான விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்பவன் தெய்வீக சம்பத்தை உடையவன். ஆசூர சம்பத்தை உடையவன் என்ன செய்வான்னா, வேதம் எதை செய்யுதுன்னு சொல்ல செய்ய மாட்டான், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை மட்டும் செய்வான். பெரியவங்க இதை செய்யணும்னு சொன்னால் அதை செய்கிறதில்ல, செய்யக்கூடாதுன்னு எதை சொல்கிறோ அது வீம்புக்கு செய்கிறது. சில பேர் பாருங்கள், எதிர்மறையாக சொன்னால்தான் செய்வான். சில பேர்கிட்ட சில காரியம் நடக்கணும்னா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நம்ம சொல்கிறத செய்ய மாட்டோம், அவனுக்கு எதிர்ப்பாக சொல்கிறது, வீம்புக்கு அதுக்கு இப்போ நல்லது செஞ்சுட்டு போயிடும். இப்படி சில குணமெல்லாம் இருக்குது. சில பேர் புத்தி இருக்கும், சொல்கிறத சொன்னதுக்கு எதிர்பார்த்தையும் செய்வான். அதை யோசிச்சுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு எதிர்ப்பாக செய்ய சொல்கிறது அவனை, அப்போ இவருக்கு எதிர்ப்பாக நம்ம செய்யும் நல்லது செஞ்சுட்டு போயிடுவாங்க. இப்படி சில குணங்கள் இருக்குது. அதாவது அதர்மமான செயலில் ஈடுபடுபவன் ஆசூரி சம்பத்தை உடையவன். அதாவது மனிதனுடைய லட்சியம் மோட்சம், ஆனந்தமாக நிறைவாக வாழ்வது. அதற்கு தேவை ஞானம், அந்த ஞானத்திற்கு தேவை பக்குவப்பட்ட மனம், அந்த பக்குவப்பட்ட மனதிற்கு தேவை தெய்வீக சம்பத்தை சேர்ப்பது, ஆசூரி சம்பத்தை நீக்குவது. இந்த ஞானத்துக்கு குருவும் வேணும், சாஸ்திரமும் வேணும். சாஸ்திர ஞானம் வேணும், குருவும் வேணும். ரெண்டும் இல்லைன்னா ஞானம் கிடைக்காது. இந்த ரெண்டுமே ஒருத்தருக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல குரு அமைஞ்சிட்டார், நல்ல சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்க குரு அமைஞ்சிருக்கார், சாஸ்திரமும் இருக்குது. ஆனால் ரெண்டும் இருந்து தன்னுடைய மனசு சரியில்லைன்னா உள்ளே போகாது. தாங்கிட்ட இருக்க குறையே தெரியலைன்னு வச்சுக்கங்களேன், அவன் மனசுக்குள்ள விஷயமே போகாது. நாம் நம்மளுடைய குறையை ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை. மற்றவன்ட்ட என்ன குறை இருக்குது, என்ன நிறை இருக்குன்னு எல்லா ஆராய்ச்சியும் பண்ணுவோம். நம்ம மனசில் என்ன குறை இருக்குது, என்ன நிறை இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணுற வேலையே பண்ணுறதில்ல. வெளியே எல்லாரை பற்றியும் சொல்லுவான், அவன் இப்படி நல்லவே, இவன் கெட்டவன், அவன் மனசில் இந்த நல்ல குணம் இருக்குது, இந்த கெட்ட. நம்ம மனசுக்குள்ளே நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு சொல்லி நாம் பார்க்குற புத்தியே இல்லை. இதெல்லாம் சொல்கிறது எதுக்குன்னா, இதை பார்த்தா இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது, இதெல்லாம் நம்மகிட்ட இல்லைன்னு தெரிஞ்சுக்கிடலாம். எப்பயுமே திருடன் வந்து பார்த்திங்கன்னா, திருடன்ட்ட பொருளை ஒழிச்சு வைக்கணும்னா அவன் தராணி கடையில் ஒழிச்சு வச்சிடணும். ஒரு திருடுற புத்தி இருக்கவன் வச்சு வீட்டில் பொருளை ஒழிச்சு வைக்கிறது எங்கே ஒழிச்சு வைக்கணும், அவன் தலானி கடையில் அவன் சட்டப்பையில் வச்சிடணும். ஒரு சினிமாவோட காமிப்பான், அப்பா காசு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான் தினமும். பிறகு ஒரு நாள் வந்து பார்ப்பான், பையில் பணம் இருக்காது.
அவர் நைட்டில் வந்து பணத்தை முன்னாடி எண்ணுவார், எண்ணி அவர் பையிலே வைப்பார். அப்பா சட்டைப்பையில் வச்சு சட்டையை கலத்தி மாட்டிடுவார். அவர் தூங்கின பிறகு இவன் பையில் சட்டை பணம் இருக்காது. என்ன பண்ணுவார்னா, இவன் தூங்கின பிறகு எடுத்து இவன் பையில் வச்சுட்டு போய் தூங்கிடுவார். எல்லாத்தையும் தேடுவான், அவன் பையை தேட மாட்டான். இது எல்லாருக்கும் ஒரு குணம் இருக்கு. நம்மளை நாம் பார்க்கறது இல்லை, மற்ற எல்லாத்தையும் பார்ப்போம். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நம்மளை நாம் ஆராய்ச்சி செய்து நம்மிடம் எது கெட்டது இருக்குது, எது நல்லது இருக்குதுன்னு பார்த்து நல்லதை வச்சுக்கிறணும், கெட்டதை நீக்கணும். நல்லது இல்லாட்டி அதை கொண்டு வந்து சேர்க்கணும். தெய்வீக சம்பத்தை சேர்க்க வேண்டும். சம்பத்துனா என்ன? செல்வம்னு அர்த்தம். சம்பாத்தியம் சொல்கிறோமா இல்லையா? நல்ல சம்பாத்தியம் கெட்ட சம்பாத்தியம்னு சொல்கிறோமா இல்லையா? சம்பத்துனா சம்பாத்தியம்னு அர்த்தம். தெய்வீக சம்பத்துனா என்ன? நம்மிடம் இருக்க வேண்டிய செல்வம். ஆசூரி சம்பத்துனா நம்மளை விட்டு போக வேண்டிய செல்வம். நம்மளை விட்டு போக வேண்டிய செல்வம். எல்லாமே சம்பாத்தியம்தான். நேர்மையில் சேர்த்த வீடு, பணம், நிலம் எல்லாம் செல்வந்தான், அதெல்லாம் தேவை தான். அந்த சம்பாத்தியம்லாம் மனநிறைவுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்க செல்வம். அதுவும் கொஞ்சம் தேவை இருக்குது, இல்லைன்னு இல்லை, டெம்பரவரியாக தேவை இருக்குது. ஆனால் ரொம்ப முழு நிறைவுக்கு அது கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய செல்வம். இது ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய செல்வம் தெய்வீக சம்பத் என்ற நற்குணங்கள். ஆசூரி சம்பத்துங்கிறது தேவையில்லாத செல்வங்கள். இந்த கருப்பு பணம், அபகரித்த பணமெல்லாம் இருக்கிறது மாதிரி, அதெல்லாம் என்றைக்கு இருந்தாலும் டேஞ்சர் தானே, எப்போ வேணாலும் டேஞ்சர் தான். கெட்ட நண்பர்கள், கெட்ட குணம், இதெல்லாம் நம்மகிட்ட கூடாத செல்வம். சொத்து நிறையா சேர்த்து வச்சுருந்தா சொல்லுவாங்க, அவர் நல்லா சம்பாரித்து வச்சுருக்கார், இப்போ உனக்கு என்ன கவலை அப்படிம்பாங்க. அவர் சம்பாதிச்சிருக்க, நாம் என்ன சம்பாதிச்சிருக்கோன்னு பார்க்கணும், நாம் மனசில் என்ன சம்பாதிச்சிருக்கோன்னு பார்க்கணும். பெரிய சம்பாத்தியம் எதுன்னு சொன்னால் மனசில் சம்பாதிக்கிறது தான். வெளியே சம்பாதிக்கிறீங்களோ சம்பாதிக்கிறா, அது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். மனசில் சம்பாதிச்சாச்சுன்னா வெளியே இருந்தாலும் இல்லாட்டாலும் நிம்மதியாக இருக்க முடியும். பணம் இருந்தால் நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? ஏன்னா அந்த சம்பாத்தியம் இருந்தால் நிம்மதி வரும்னு நினைக்கிறோம். அது டெம்பரவரி தான், அது நல்ல சம்பாத்தியமாக இருந்தால். இந்த சம்பாத்தியம் பெர்மனண்ட் சம்பாத்தியம், பெர்மனண்ட்டாக நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. இங்கே பகவான் நல்ல சம்பாத்தியம் எது, கெட்ட சம்பாத்தியம் எதுன்னு சொல்ல போகிறாரு. இங்கே தெய்வீக சம்பத் முதல்ல பார்க்கலாம். இங்கே 26 நல்ல குணங்கள் சொல்கிறார். நிறைய அதில் பார்த்த குணங்கள் வரும், ஏற்கனவே பல விஷயங்கள் பார்த்துருக்கோம். முக்கியமாக இதில் சில குணங்களை விரிவாக பார்ப்போம், சில குணங்களை சும்மா லைட்டாக பார்த்துருப்போம், ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். இந்த 26 குணங்களை சுருக்கமாக சொல்கிறாருந்தா சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு சொல்லுவோம். அது ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான 4 குணங்கள் சொல்லுவாங்க. விவேகம், வைராக்கியம், சமதமாதி முதலான 6 குணங்கள் சேர்ந்தது ஒரு டாபிக். அது ஒன்று. கடவுளை அடைய வேண்டும் என்ற விருப்பம், முமுட்சுத்துவம் சொல்லுவாங்க. விவேகம், வைராக்கியம், சமதமாதி முதலான 6 குணங்கள், முமுட்சுத்துவம் 4 சொல்லுவாங்க. இந்த 4க்கு பேர் சாதன சதுஷ்டய சம்பன்னன்னு பேர். அதுவும் சம்பத்தி தான். இந்த 26 இதுக்குள்ளே அடைக்கிறலாம் பொதுவாக பார்த்தா. இங்கே விவேகம், வைராக்கியம், மற்ற ஒரு 24 குணங்கள் சொல்கிறாரு. அதெல்லாம் நம்ம விவேகம் வைராக்கியத்தை விரிவாக பார்ப்போம், பிறகு சில குணங்களை விரிவாக பார்ப்போம், 1-2 குணங்கள் லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம். பிறகு ஆசூரி சம்பத்துன்னு இருக்குது, அதுலேயும் சொல்கிறாரு. அதை ஒரு 6 தலைப்பில் பார்த்து முடிச்சிடலாம். ஏற்கனவே பார்த்த விஷயங்கள்லாம் திருப்பி ஞாபகப்படுத்துறது மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் புதுசாக பார்க்குறது மாதிரி இருக்கும். இங்கே பொதுவாக விவேகம், விவேகம்னா என்ன நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பொதுவாக எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து அறியக்கூடிய புத்தி, எது உண்மை எது பொய் அப்படின்னு பிரித்து அறிகிற புத்தி, எது நிலையானது எது நிலையற்றதுங்கிறத பிரித்து ஆராயிற புத்தி, எது தர்மம் எது அதர்மங்கிறத பிரித்து ஆராயிற புத்தி. நல்லது கெட்டதெல்லாம் யாருக்கு பிரித்து ஆராயிற புத்தி இருக்கோ அவனை விவேகின்னு சொல்லுவோம். பொதுவாக அவன் விவரமானவன்பான்னு சொல்கிறாங்களா இல்லையா? ரொம்ப விவரமானவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் எல்லாம் எது தெளிவாக எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கான்னு அர்த்தம். இங்கே விவேகம்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் அதெல்லாம் விவேகம்தான். உலகத்தில் நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறது விவேகம்தான், தர்ம தர்மம் தெரிஞ்சுக்கிறது விவேகம்தான். நாம் ஆன்மீகத்தில் விவேகம்னு சொல்கிறது பகவானை தவிர மற்ற உலகத்தில் உள்ள அனைத்தும் தோஷமுடையவைகள் அப்படின்னு பிரித்து ஆராயிறது. இன்னொரு இருக்குது,
பகவானை தவிர மற்ற எல்லாம் நிலையற்றதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு விவேகம். எல்லாம் வரும் போகும், கடவுள் ஒருத்தர் மட்டும் இருப்பார். 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதே விஷ்ணுவத்தையும் கும்பிட்டோம், அதே சிவனத்தையும் கும்பிட்டோம். மற்ற எல்லாம் வந்துட்டு போயாச்சு. அதே பாலமுருகன், அதே பாலமுருகன் என்றைக்கும் பாலமுருகனாக இருக்கார். அது மாறலை. மற்ற எல்லாம் நிலையில்லை, வந்துட்டு போயிடுச்சு. இதுவும் விவேகம்தான். இங்கே உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருள்களும் 3 தோஷங்களுடன் கூடியது அப்படின்னு பார்க்குறோம். அனைத்தும் தோஷங்கள் உள்ளது. முக்கியமான தோஷம்னா என்னென்னா, எல்லா இன்பங்களும் துன்பம் கலந்தவையாகத்தான் இருக்கும். நீங்கள் ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும்னா அந்த இன்பத்தில் கட்டாயம் ஒரு துன்பம் இருக்கும், நிச்சயம் இல்லாமல் இருக்காது. ஒன்று இப்போதைக்கு இருக்காது, பின்னாடி வரும். அது துன்பம் கலந்தவையாக இருக்கும். மனிதனாக இருக்கட்டும், புகழ்ச்சியாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். பிறகு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கிது, சாப்பிட்றோம், சந்தோஷமாக தானே இருக்குது. அதில் என்ன துன்பம் இருக்குன்னா, அடுத்த நாள் கிடைக்கலன்னா துன்பம் வந்துடும். ஏன்னா சாப்பிட்டு பழக்கம் இருக்குது. அதிகமாக சாப்பிட்டாலும் துன்பம் வந்துடும். நம்மளை விட இன்னொருத்தி அதிகமாக சாப்பிட்டா பொறாமையும் வந்துடும். ஏதோ ஒரு வகையில் இன்பம் தரும் பொருள்கள் துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ரோஜா மலர் அழகாத்தே இருக்குது, நல்லாத்தே இருக்குது. பறிக்கும்போது முள் குத்தத்தையும் செய்யும், அதில் முள் இருக்கும். பலாப்பழம் எடுக்கும்போது கையில் பிசுன்னு ஒட்டும், எண்ணெயை தடவுனா பிசுன்னு ஒட்டாமல் எடுக்கலாம். அந்த ஞானத்தோடு அதே மாதிரி நம்ம அதெல்லாம் அந்த பயன்படுத்தினோம்னா அந்த தோஷமெல்லாம் இல்லாமல் ஆக்க முடியும். அப்போ எல்லா இன்பங்களும் துன்பம் கலந்தவைங்கிறத நல்லா ஆராய்ச்சி பண்ணால் தெரியும். அதுக்காக பயன்படுத்தக்கூடாதுல்ல, இது இப்படித்தேன்னு தெரிஞ்சுக்கிறேன் முதல்ல. பிறகு எந்த ஒரு இன்பமும் பூரண திருப்தியை தருவதில்லை. உலக விஷய இன்பங்கள் பூரணமான 100% திருப்தி தராது. முதல்ல ஒரு 10 ரூபா வேணும்னு நினைப்பான், அப்புறம் 100 ரூபா வேணும்னு நினைப்பான், அப்புறம் 1000 ரூபா வேணும்னு நினைப்பான். 2 வீலர் வேணும்னு நினைப்பான், 2 வீலர்லேயே கொஞ்சம் புல்லட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பான். பிறகு கொஞ்சம் காரு, பிறகு ஆடி காரு, இப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுக்கு முடிவுங்கிறதே கிடையாது. வியாபாரத்தில் திருப்தி அடையக்கூடாதான். வியாபாரத்தில் எனக்கு போதும்னு சொல்லக்கூடாது, அப்போ தான் முன்னேறிக்கிட்டே இருப்பானோ. இங்கே போதும்னு சொல்லணும். ரெண்டுக்கு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. அங்கே போதும்னு அதில் வர, ஆனால் மனசுக்குள்ளே திருப்தி இருக்கணும். வெளியே இருக்கலாம், இன்னும் பிஸ்னஸ் போட்டலான்னு போய்கிட்டே இருக்கலாம், ஆனால் ஆள் மனசில் கிடைச்சது போதும்னு திருப்தி இருக்கணும். ஏன்னா எப்பயுமே பூரணத்துவத்தை கொடுக்கறதே இல்லை வெளி விஷயங்கள். இது 2வது தோஷம். பிறகு அடிமைப்படுத்தும். எல்லா சுகமும் பந்தப்படுத்தும். ஒரு சுகத்தை அனுபவிக்கலாம், அது பந்தப்படுத்தாமல் இருந்தால் பரவாயில்ல, பந்தப்படுத்ததாக இருக்குது. பொதுவாக சிகரெட் போதை வஸ்துக்கள்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா சிகரெட்டை இவன் பிடிப்பான், பிறகு அதை அவனை பிடிச்சிக்கிறோம். அப்படித்தானே இருக்கு. முதல்ல இவர் சிகரெட்டை பிடிப்பார், பிறகு சிகரெட்டை தான் அவனை பிடிச்சிக்கிறோம். இந்த ஆற்றுல கம்பளி எடுக்க போன கதை கேட்டிருக்கீங்கல்ல. ஆற்றுல கம்பளி ஒரு மிதந்து போயிருக்கு. கம்பளி மிதந்து போயிடுச்சு, ஒருத்தர் போய் எடுத்துருக்கான். எடுத்துகிட்டு கத்திருக்கான். இலை தூக்கிட்டு வர முடியாது, விட்டுட்டு வாடான்னு சொல்கிறார் கரையில் இருக்கிறவர். நான் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, அது என்னை விட மாட்டேங்குறேன். பிடிச்சது கரடியை, கம்பளி அல்ல. நான் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, அது என்னை விட மாட்டேங்குதுங்கிறான். என்னை போய் கம்பளி நினச்சி கரடியை பிடிச்சிட்டானா. அது மாதிரி நம்ம ஒன்று பிடிச்சோம்னா அது விடுறதில்லை. போதை வஸ்துக்கள் அப்படித்தானே. அதை முதல்ல இவன் பிடிக்கிறான் சந்தோஷம்னு சொல்லி, பிறகு என்ன பண்ணுறான், அதுக்கு அடிமை ஆகிட்டுறான். நம்ம லக்ஸுரின்னு ஒன்று பிடிக்கிறோம், அது நெசசிட்டி ஆகிடுது. லக்ஸுரின்னு ஒன்று விரும்புகிறோம், அந்த லக்ஸுரியை பயன்படுத்த என்ன ஆகுது, அது இல்லாமல் வாழ முடியாமல் ஆகிடுது, நெசசிட்டி ஆகிடுது. இன்றைக்கி அப்படி தானே ஆகிப்போச்சு. ஃபேன்லாம் லக்ஸுரி. நான் சின்ன வயசில் கிராமத்தில் ஒரு வீட்டில் ஃபேன் இருந்தால் அவங்க வசதியானவன்னு அர்த்தம். எனக்கு 4 வயசு 5 வயசு இருக்கும்போது ஏசிங்கிறதே கிடையாது. அப்புறம் ஏசி வச்சுருக்கிறது லக்ஸுரி. இன்றைக்கி ஏசி நெசசிட்டி ஆகிடுச்சு. செல்ஃபோன் யார் வச்சுருப்பா பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் செல்ஃபோன் வந்த புதுசில் பெரிய வசதி, கோடீஸ்வரன் தான். போஸ்ட்லேயே போடுவான், பெரிய அரசியல்வாதி ஃபோனில் பேசுகிற செல்ஃபோனில் பேசுகிறது மாதிரி போடுவான். அது ஒரு பந்தா. ஏன்னா அப்படி ஒரு லக்ஸுரியாக இருந்துச்சு. இன்றைக்கி சின்ன குழந்தைகளும் நெசசிட்டி ஆகிடுச்சு, அடிமையாகிடுச்சு. அடிமைப்படுத்துவதாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு சுகமும் துன்பம் கலந்ததுன்னு ஒரு விவேகம் இருக்கணும். பூர்ண திருப்தியை தராதுன்னு ஒரு விவேகம்.
பிறகு பந்தப்படுத்தக்கூடிய, அடிமைப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கிறது. இந்த 3 தோஷமும் இல்லாத ஒரே ஒரு இடம் பகவான் மட்டுமேங்கிற விவேகம் வேணும். இந்த 3 தோஷமும் அங்கே இருக்காது. இந்த விவேகம் என்ன விவேகம், இது முதல் குணம். இதை பற்றி நிறையா பார்த்துருக்கோம். பிறகு 2வது வைராக்கியம். இந்த உலக இன்பங்கள் தோஷமுடையதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் எதிலிருந்தெல்லாம் விலக முடியுமோ அதில் விலகணும். சிலது கட்டாயம் வாழ்வதற்கு தேவை இருக்கும், பயன்படுத்தித்தான் ஆகணும். அதை வச்சுக்கிட்டால் தப்பு இல்லை. ஆனால் இந்த 3 குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும். அடிமையாகக்கூடாது, பூரண திருப்தியை தராதுன்னு தெரிஞ்சுக்கிறோன்னா, பிறகு அது தோஷமுடையன்னு தெரிஞ்சுக்கிறணும். இதெல்லாம் உலக விஷயத்தில் வைத்திருந்த லட்சியத்தை பகவான் விஷயமாக மாற்றுவது வைராக்கியம். நம்ம பணம், உறவுகள், குடும்பம் எல்லாம் உலக வாழ்க்கைக்கு வச்சுருக்கோம். அதவே கடவுளுக்காக பயன்படுத்தலாம். அதே வாழ்க்கையை இறுதி லட்சியம் கடவுள் சொல்லி அப்படி பயன்படுத்தி வாழ்ந்தோம்னு சொன்னால் அது வைராக்கியம், பற்றற்ற தன்மை. இந்த அனைத்து நல்ல குணங்களை சேர்க்கிறதுக்கும் கெட்ட குணங்களை நீக்கிறதுக்கும் இந்த விவேகமும் வேணும், வைராக்கியமும் வேண்டும். இந்த 2 இருந்தால் தான் நாம் இந்த 2 குணங்களும் சேர்த்துக்கிற முடியும். இந்த விவேகம் வேணும், வைராக்கியம் இருந்தால் தான் கெட்ட குணத்தை விலக முடியும். விவேகம் இருந்தால் தான் நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிற முடியும். இது 2 இருந்தால் நாம் இந்த தெய்வீக சம்பத்தை வச்சுக்கிட்டு ஆசூரி சம்பத்தை நீக்க முடியும். ஒரு சினிமா பாட்டு இருக்குது, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதுன்னு. அதில் ஒரு வரி வரும், வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் தேவை, அதில் அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும். 2 விவேக வைராக்கி ஈக்குவலாக போனோம். நீங்கள் வண்டியில் ஒரு சக்கரம் பெருசாக ஒரு சக்கரம் சின்னதாக இருக்குன்னு வச்சுங்க, இப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், நேராக போக முடியாது, ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது, வெளியே போக முடியாது. அதில் அது மாதிரி இந்த விவேகம், வைராக்கியம், இந்த பண்புகளை கடைப்பிடிக்கிறதுக்கு முதல்ல 2 குணம் தேவை இருக்குது. 3வது இந்த இதில் வரக்கூடியதில் பயமின்மை. இந்த பயமின்மைங்கிறது ஒரு தெய்வீக சம்பத்தில் ஒன்று. அது எப்படி பயம் இல்லாமல் இருக்க முடியும்? எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான குணம் என்னென்னா பயமா. நீங்கள் பாருங்கள், இந்த அசுரர்கள்லாம் தவம் பண்ணுறாங்க, நல்லா கடுமையாக தவம் பண்ணுறாங்க. தவத்திலிருந்து உருவாகக்கூடியது முதல்ல என்ன வருது தெரியுமா? பயம்தான் வருது, மரண பயம் வருது. என்ன வரம் கேட்குறான்? தவத்திலிருந்து நான் சாகாமல் இருக்கணும். அப்போ என்ன அவனுக்கு பயம் வந்திருக்கு? பயம்தான் வந்திருக்கு. தவம் பண்ணி என்ன பிரயோஜனம்? வந்ததே மரண பயம் வந்ததுனால தான் நான் என்ன பண்ணுறான், சாகாமல் இருக்கணும்னு வரம் கேட்குறான். அது இரண்யகசிப்பாக இருக்கட்டும், ராவணனாக இருக்கட்டும், என்ன வரம் கேட்டான்? நான் சாகாமல் இருக்கணும், அப்படி தானே கேட்குறான். இந்த மரண பயங்கிறது எல்லாருக்கும் இயல்பனாக இருக்குது. இந்த பணம் இருந்தால் பயம் போயிடும்னு சொல்லி பணத்தை சம்பாதிக்கிறோம். அப்புறம் அந்த பணம் வச்சிருக்கிறதே ஒரு பெரிய பயம் வந்துடும். இதை பாதுகாக்கிறதுக்கு பெரிய பயம் வந்துடும். பணம் எதுக்கு சம்பாதிக்கிறோம்? பயம்லாம் வாழ்றதுக்கு தானே பணம் சம்பாதிக்கிறோம். சரி, பணம் சம்பாதிச்சா பயம் போதா? அது எப்படி பாதுகாக்கிறது? யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோ, யாராவது தெரிஞ்சு இருக்கா இல்லைங்களா? விலை உயர்ந்த செப்பலை செப்பல் ஸ்டாண்டில் போடாமல் வெளியே விட்டு கோயிலில் சாயம் போட முடியாது. தூக்கிட்டு போயிடுவாங்களோங்கிற பயம் இருக்குது. செப்பல் கடைக்காரன் கடையை திறந்து போட்டு தூங்கிடுவான், நான் கடைக்காரன் திறந்து போட்டு தூங்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். எது பாதுகாப்பை தரும், பயத்தை போக்கும்னு நாம் நினச்சி வச்சுருக்கோமோ அதுவே என்ன ஆகுது? பயத்தை கொடுத்துருது. எல்லாம் புகழ் வந்தால் பயம் போயிடும் நினைக்கிறோம், புகழ் போய்விடுமோன்னு பிற பயம் வந்துடுது. இப்படி பார்த்தீங்கன்னா இன்னொன்று, எதிர்காலத்தை குறித்தும் கடந்த காலத்தை குறித்தும் பயம் இருக்கும். பொதுவாக எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கும். இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ. அர்ஜுன் என்ன பயந்தான்? இவங்க செத்து போயிடுவாங்களோன்னு பயந்தான். பீஷ்மர்த்தோட சண்டையே நடக்கலை. என்னமோ இவன் போரில் அவங்க இறந்து போகிறது மாதிரி அவங்க மரணத்தை பிடிச்சி பயப்படுறான். இவனும் மரண பயந்தான் அவனுக்கு. இவன் சாவ கூட பயப்படல. பீஷ்மர் துரோணர் மரணத்துக்கு பயப்படுறாங்க, அர்ஜுனனே பயப்படுறான். அதாவது 100% நடக்கக்கூடிய விஷயமாக கூட இருக்கட்டும் எதிர்காலத்தில். இப்போயும் ஏன் பயப்படணும்? ஒருத்தர் இறந்து போயிடுவார்னு சொல்கிறாரு 100%. இன்னொன்று சொல்கிறேன், இறந்து போயிடுவாங்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? எல்லோரும் இறப்போம்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்ச விஷயம் தானே. 100% தெரியுமா தெரியாதா? சரி, எப்போ வேணாலும் மரணம் வரும்னு தெரியுமா தெரியாதா?
இது 100% தெரியுமா தெரியாதா? ஆனால் பயப்படுறோமா இல்லை? மரணம் எப்போ வேணாலும் வரலாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், 100% தெரியும். இப்போ வரலாம், அடுத்த செகண்ட் வரலாம், 10 வருஷம் கழித்து வரலாம், 50 வருஷம் கழித்து வரலாம். 100% தெரியும் எப்போ வேணாலும் வரலான்னு, கட்டாயம் வரும்னு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறான்? இப்போயே நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் போக்கணும். பயமின்மைங்கிறதே ஒன்றுங்கிறார். எது இருக்கட்டும், இருக்கிறது வரைக்கும் இருக்கும், அவ்வளோதான். அதாவது இப்போ நிகழ்காலத்தில் இருந்துக்கிட்டு கடந்த காலத்தில் இருந்த பயமெல்லாம் இப்போ தேவையில்லை. ஓரளவுக்கு நம்ம யோசித்து பார்க்கலாமே ஒழிய ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது. இந்த டிரைவிங்கில் ஒன்று சொல்லுவாங்க, உதாரணம், வண்டி ஓட்டுறோம், டிரைவர் என்ன பண்ணணும்னு தெரியுங்களா? ஓட்டிக்கிட்டு போகும்போது தூரத்தில் ஒரு பெரிய லாரி கிட்டி வருதுன்னு வச்சுக்க, ஏதோ ஒன்று வருதுன்னா அங்கேயே ஒரு வாரம் பார்ப்பார். வேறு பின்னாடி சைடு கண்ணாடியை பார்ப்பார், பின்னாடி என்ன வருதுன்னு பார்ப்பார். எல்லா நேரமும் ரொம்ப தூரத்தில் வர்றதையும் பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அட்டென்ஷன் பூரா ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். அப்பப்போ ரொம்ப லாங்கில் வர்றதை பார்ப்பார், அப்பப்போ பின்னாடி வர்றதை பார்ப்பார். ஒரு ஆரன் அடித்தா பின்னாடி வர்றதை பார்ப்பார். இல்லாட்டி கவனம் பூரா எங்கே இருக்கான்? முன்னாடி தான் இருக்குது. அது மாதிரி கவனம் மெயினாக நிகழ்காலத்தில் இருக்கணும். அப்பப்போ லைட்டாக பார்க்கலாம், கடந்த காலத்தை நினச்சி பார்க்கலாம், எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் கற்பனை பண்ணலாம். இந்த முன்னாடி வர்றதையும் பின்னாடி வர்றதையும் அப்பப்போ டிரைவிங்கில் பார்க்குறது மாதிரி. ஆனால் கரெக்டாக முன்னாடி இருக்கிறதையும் பார்க்கணும். ரொம்ப தூரத்தில் இருக்கிறதையும் பின்னாடி வர்றதையும் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா முன்னாடி பிறகு ஓட்ட விட்டுருவோம், மோதிடுவோம் வண்டியை. அது மாதிரி நிகழ்காலத்தில் இருக்கிற அதிக கவனம் செலுத்திட்டு கடந்த கால எதிர்காலத்தை பற்றிய பயமின்மையோடு இருக்க வேண்டும். சில பயத்தில் நல்லது இருக்குது, கெட்டதுக்கு பயப்படணும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்ங்கிறாரு. கெட்டது செய்கிறது பயப்படணும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே பயத்தை நீக்குவதற்கும் விவேகமும் வைராக்கியமும் வேண்டும். அனித்தியத்துவத்தில் பொருள் மேலே இருக்கக்கூடிய அனித்தியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னு பயம் போயிடும். இந்த உடல், உலகம், உறவு எல்லாமே அனித்தியம் தெரிஞ்சுன்னா அதை பற்றிய பயம் ஓரளவுக்கு போயிடும். நல்ல ஞானம் வந்தால் 100% போகும். இந்த பயமின்மை என்பது ஒரு முக்கியமான குணம். எங்கே தேவையோ அங்கே மட்டும் பயப்படணும். மிச்ச நேரத்தில் தேவையில்லாமல் பயம் இருக்கக்கூடாது. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு பாரதியார் பாடினார் குழந்தைகளுக்கு. அப்புறம் பிரகலாதெல்லாம் எவ்வளவு மரணத்தை அவனுக்கு கொடுக்குறாங்க, ஏதாவது பயந்தாங்களா? அப்புறம் என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. பிரகலாதனையும் பண்ணி பார்ப்பார், ஒன்று எங்கே வேணாலும் பண்ணியிருப்பான். மலையில் தூக்கி போடுவாங்க, விஷத்தை கொடுப்பான், எல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பான். இவரை கடலில் தூக்கி போடுவாங்க, சுண்ணாம்பு கலாவசலில் போடுவான், எல்லாம் போட்டு வந்துடுவார் அவர் ஈஸியாக. அது மாதிரி இந்த மரண பயம்ங்கிறது முக்கியமான பயம், அதிலிருந்து நீங்கணும். மற்ற பயத்திலிருந்தும் விடுபட வேண்டும். ரெண்டாவது மன தூய்மை. இது என்ன எப்படின்னு சொன்னீங்கன்னா, உடல் தூய்மை எவ்வளவு முக்கியமோ அவ்வளோ முக்கியம் மன தூய்மை. இந்த பண்புகள்லாம் வந்தாலே மன தூய்மை தான். எப்படி உடம்பை சுத்தப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோமோ அப்படி மனசையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறணும். அதனால தான் நம்ம காலையில் குளிக்கிறது உடல் தூய்மைக்கு, புது ட்ரெஸ்ஸை போடுறது உடல் தூய்மைக்கு, ப்ரேயர் பண்ணுறது மன தூய்மைக்கு. ஒரு வழிபாடு பண்ணுறது, பூஜை பண்ணுறது, ஒரு நல்ல நூல்களை படிக்கிறது, இந்த மாதிரி வர்றதெல்லாம் மன தூய்மைக்கான விஷயங்கள் தான் இதெல்லாம். இது ஞானத்துக்கும் பயன்படும், மன தூய்மைக்கும் பயன்படும். பிறகு ஞான யோகத்தில் ஈடுபடுதல், இது ஒரு பண்பு. இப்போ நாம் கிளாஸ் கேட்குறதெல்லாம் ஞான யோகம்தான். வீட்டில் போய் தத்துவ விஷயங்களை கேட்குறது, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறதெல்லாம் ஞான யோகம். பயமின்மை, மன தூய்மை, ஞான யோகத்தில் ஈடுபடுதல். ஒரு சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். பிறகு தானம்னு ஒரு பண்பு இருக்குது தெய்வீக சம்பத்தில். இது ஒரு முக்கியமானது. அதாவது உலகப் பொருளில் பற்றற்ற தன்மை இருந்தால் தான் தானம்ங்கிற புத்தியே வரும். இல்லாட்டி தானம்ங்கிற புத்தியே வரவே வராது. எதை கொடுக்கறது, எந்த பாவனையில் கொடுக்குற புத்தி ஒரு பெரிய பண்பு. ஆன்மீகத்தில் இங்கே கோயில் எடுத்துக்கங்க, ஒரு ஹோமம் நடக்கட்டும், ஒரு பூஜை நடக்கட்டும், அங்கே அன்னதானம்னு வச்சுருவாங்க. ஏன்னா இந்த தானம்ங்கிற பண்பு எல்லாருக்கும் வரணுங்கிறது. காக்காய்க்கு சோறு போடுறது எதுக்கு? முன்னோர்களுக்கு இல்லை, சொல்லியிருக்கேன். அதாவது காக்காய்க்கு சோறு போட்டால் முன்னோர்கள் வந்து அதெல்லாம் தப்பான அபிப்பிராயம். முன்னோர்கள் தெய்வலோகத்தில் போய் ஏதோ தேவராக இருக்குன்னு நினைக்கலாம். காக்காய் வரணும்னு ஆசைப்படுவாங்க யாராவது? காக்காய்க்கு சோறு போட்டால் முன்னோர்கள் சோறு போடுறது தான். அது பகிர்ந்து சாப்பிடும். காக்கா பகிர்ந்து சாப்பிடும். அந்த பண்பு வரணுங்கிறதுக்கு தான் காக்காய்க்கு சாதம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தானம்ங்கிறது ஒரு முக்கியமான பண்பு. அதாவது தேவர்களுக்கும்
ஒரு அசுரருக்கு ஒரு இது வந்துச்சான் போட்டி, யார் தானம் பண்ணுறான்னு சொல்லும்போது, இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, சாப்பிட்ணும் கையை மடக்கி சாப்பிட்ணும். கையை வந்து நல்லா கம்பை வச்சு கட்டி மடக்க முடியாமல் கட்டிடுறது. கட்டிட்டு நல்ல வகையான உணவுகள்லாம் வச்சு நீங்கள் சாப்பிடுங்கன்னு தேவர்கள்ட்ட விட்டாங்களா, போட்டி வச்சாங்களா, எவ்வளோ சாப்பிட்றீங்க பார்ப்போம். எப்படி சாப்பிட முடியும்? கையை மடக்க முடியாமல் கட்டியாச்சுன்னா எப்படி சாப்பிட்றீங்க? இப்படி சாப்பாடு எடுத்து இப்படி தானே போகும், வாய்க்கு போக முடியுமா? தேவர்களுக்கு அசுரர்கள் ஒருத்தர் கூட சாப்பிட முடியலையா. இதை அப்புறம் தேவர்கள்ட்ட சொன்னாங்களாம். அவங்க நாங்கள் சாப்பிட்றோம்ட்டாங்களாம். அதே மாதிரி கையை கட்டினான்னா இவர் அவனுக்கு கூட்டி விட்டார், அவர் இவனுக்கு கூட்டி விட்டார். அது பண்ண முடியுமா? முடியாதா? அவன் தானே சாப்பிட்டு நினச்சி என்ன பண்ணான், ஒருத்தரும் சாப்பிடாமல் போயிட்டான், அசுரர்கள் போகிறான். தேவர்கள் என்ன பண்ணாங்களாம், இவர் இப்படி நீட்டி அவனுக்கு கூட்டிடுறாரான், அவர் இவனுக்கு கூட்டுவாரான். அப்போ சாப்பிட முடிஞ்சா இல்லையா? அதை கொடுக்குற புத்தி இருந்தால் இவங்கெல்லாம் அனுபவிக்க முடியுது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குற புத்தியே இருக்கிறதே இல்லை. தானங்கிற புத்தி, விட்டு கொடுக்குற புத்தி வந்துச்சுன்னா இந்த கோர்ட்டு கேஷே இருக்காது, இந்த சிவில் கேஷே வராது. சிவில் கேஷே வராது. நான் ஏற்கனவே இந்த சாமி சம்பவம்லாம் சொல்லியிருக்கேன். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சொன்ன ஞாபகம் இருக்கா? மலையில் போகும்போது திருபுராண சாமி திருவண்ணாமலைக்கு மேலே போகும்போது, மலையில் திருவண்ணாமலையில் வந்து அந்த நேரத்தில் போவாங்க, அந்த தீபயாத்திரை. மற்ற நாள் யாரும் போக மாட்டாங்க. அங்கே மரமே கிடையாது, அது அக்னி, தண்ணியும் கிடையாது மேலே. ஒரு இடம் சரி கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு நடந்து போயிட்டு போனாராம். போகும்போது ஒருத்தர் அதே மாதிரி யாரோ போயிட்டு இறங்கி வந்திருக்கான், தாகமாக இருந்துட்டு தண்ணி கேட்டிருக்கான். இவர் ஒரே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போயிருக்காரு, அதை கொடுத்துருக்காரு, குடிச்சிருக்கான். அவன் ரொம்ப தாகம் பார்த்துருக்காரு, இப்படியே பார்த்துருக்கான், சும்மா சாப்பிடுப்பான்ட்டார். பிறகு குடிச்சிருக்கான், சரி குடிச்சுக்கிட்டார், ஃபுல்லாக குடிச்சிட்டான். இவர் நடந்து போயிட்டாரான். போயிட்டு இவருக்கு இல்லை, திருப்பி வரும்பொழுது அதே இடத்துல அந்த இடத்துல வந்து இவருக்கு பசிய ஆரம்பிச்சு, தன் தாகம் எடுத்திருக்கு. ஏன்னா வெயில் மலையில் போயிட்டு திருப்பி வரும்போது இவருக்கு எப்போ தாகம் எடுத்துச்சான், அதே நேரம் ஒரு எதிர்த்தாப்பில் வந்தானா, இதே கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் சாப்பிடுங்கன்னு கொடுத்தாங்க. அதே பிராண்டு பாட்டில் அப்படி கரெக்டாக கொடுத்தானா. இவர் எனக்கு சமைக்கிற வேலை மிச்சமாகி போச்சுங்கிறாரு. இவர் கொடுத்துட்டு போயிட்டார். இவருக்கு எப்போ தேவையோ அப்போ இன்னொருத்த வந்து கொடுத்துட்டு போயிட்டானா. தானத்தினால இவ்வளோதான் தெரிகிறது இல்லை, மகிமை தெரிகிறது இல்லை. தானம் என்பது ஒரு முக்கியமான தெய்வீக சம்பத். தமம் இந்திரிய கட்டுப்பாடு, இது பொதுவாக எல்லாருக்கும் தேவை. கண், காது, மூக்கு, இந்திரியங்களெல்லாம் எதுக்கு தேவையோ அப்படி பயன்படுத்துறது, அதை கட்டுப்படுத்தி வாழக்கூடியது. ஒரு வயதான ஒருத்தருக்கு காது கேட்கலையாம், அவரை செவிடுன்னு வைவாங்களாம், செவிடுன்னு வைவாங்களாம். அவர் பாட்டுக்கு இருந்திருக்காரு. பையன் வந்து காது போடுற மிஷின் வாங்கி கொடுத்துட்டான். கொடுத்தவொடனே செவிடுன்னு வந்தவொடனே அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி என்னை வைறாங்கன்னாராம். இதுக்கு முன்னாடியெல்லாம் வஞ்சாங்கல்ல, கோவம் இல்லைன்னா கேட்கல. பிறகு இந்த மாதிரி இப்போ வைறாங்கன்னு, சுவிட்சு யார் கையில் இருக்குனார், அந்த செவிட்டு மிஷின் சுவிட்சு என் கையில் ஆஃப் பண்ணியிருக்கேன்ட்டாரான். சுவிட்சை ஆஃப் பண்ணிரு பேசாமல் அப்படின்னாரான். அது மாதிரி வரும்பொழுது நாம் சுவிட்சை ஆஃப் பண்ணி பழகிக்கிறணுங்கிறார். இந்த புத்தர் பார்வையெல்லாம் முன்னாடி ஒரு 10 அடி வரைக்கும் பார்வை இருக்குமா, அதுக்கு பேர் பார்வையே இருக்காது, முன்னாடி இருக்கிறத மட்டும் பார்ப்பாராம். இது ஒரு இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம். தமம்னு ஒன்று, இந்திரிய கட்டுப்பாடு. பிறகு யக்ஞக, 5 விதமான வேள்விகள் நம்ம 3வது அத்தியாயத்திலே பார்த்தோம். பித்ரு யக்ஞம், அதாவது நம்ம குடும்பத்தில் செய்ய வேண்டியது இறை வழிபாடு, பெற்றோர்களை பாதுகாத்தல், பிறகு மற்ற உயிர்களை பாதுகாத்தல், மற்ற பூதங்களை பாதுகாத்தல், தினந்தோறும் இந்த நூல்களை படித்தல்னு சொல்லி ஒரு இல்லறத்தானுக்கு 5 வேள்விகள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஒரு பண்புகள். இந்த யக்ஞம்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில். இதுவும் ஒரு தெய்வீக சம்பத். பிறகு அடுத்தது தவம். தவத்தில் எல்லா பண்புகளையும் பெறுவதற்கு தவம் வேணும். தவம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருங்கிறார். தவம்னா என்னென்னா மற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறது, தனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை பொறுத்துக்கிறது, இதுதான் தவம்ங்கிறார். ஒவ்வொரு விஷயத்துலையுமே தவம் இருக்கணும். தவம் இருந்து பெற்ற பிள்ளைங்கிறோம். ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு தவம் பண்ணுறோம், படிக்கிறதுக்கு தவம் பண்ணுறோம். கொஞ்சம் நம்ம வந்து சுகங்களை கட்டுப்படுத்தினா தான் ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு தவ வாழ்க்கை தேவை இருக்குது. இந்த குருகுலத்துலலாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு ரொம்ப ருசியான உணவுலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பையன் வந்து படிச்சுக்கிட்டே இருந்துங்க 10 வருஷம் படித்த உடனே ஒரு சாப்பாட்டில் குருகுலத்தில் வேதம் படிக்கிற பையன் குருகிட்ட போய் குருவே சாப்பாட்டில் விளக்கெண்ணெய் வாசனை வருதுன்னா அப்படின்னா,
சரி நீ வீட்டுக்கு போகலாம், நீ கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு போனாரா. என்ன சித்த நாள் இருந்தேனே, இன்றைக்கி என்ன போக சொல்கிறீங்க? என்ன இல்லை, உனக்கு உலக இது வந்துருச்சு போனாரா. எனக்கு 10 வருஷம் விளக்கணை ஊற்றி சமைச்சான், இத்தனை உனக்கு தெரியலை, இன்றைக்கி ருசி தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நீ வீட்டுக்கு போகலாம்னாரான். அது மாதிரி இந்த தவங்கிறது எப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா விஷயத்துலேயுமே ஒரு கட்டுப்பாடாக இருக்கிறது. பிறகு ஆர்ஜவம், நேர்மை, மனம் வாக்கு காயம், இதில் நேர்மையாக இருக்கிறது. பிறகு இன்னொன்று இருக்குது, பயனுள்ள நூல்களை படித்தல். இதெல்லாம் தெய்வீக சம்பத்தில் வசதியாக சொல்லிட்டு வர்றார். இதெல்லாம் ரொம்ப விளக்குனா நிறையா போய்கிட்டு இருக்கு, நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். பொதுவாக தவ வாழ்க்கை வாழ்வதுங்கிறது ஒரு வாழ்க்கை. தவம்னா என்ன? நாம் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை தாங்கி பழகணும். இப்படி பண்ணால் ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வரும்ட்டார். நீ உன் பக்கத்தில் இருக்கவங்க சுற்றி இருக்கவங்களை பாதுகாக்கிறதும் எதிரி அழியணும்னா, உனக்கு எதிரியாக இருக்க அழிஞ்சு போகணும்னா நீ தவ வாழ்க்கை வாழ்ந்தாலே போதுங்கிறார். ரெண்டுமே கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்குங்கிறார். யமனை வெல்றதாக கூட தவம்தான் வேணுங்கிறார். அதனால் தவங்கிறது ஒரு முக்கியமான பண்பு. பிறகு அஹிம்சை, இதுவும் தவத்தில் அடங்கிறது தான். அஹிம்சைன்னா நான் யாரையும் துன்புறுத்தக்கூடாது. சில பேர் அஹிம்சையில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மற்றவங்களும் துன்புறுத்த மாட்டாங்க, தன்னையத்தானையும் துன்புறுத்தக்கூடாது. இந்த தவத்திலே குறளில் உற்ற நோய் நோண்டல்னா உயிருக்கு உருகைன்னு செய்ய, மற்ற உயிர்களுக்கு கெடுதல் பண்ண உடம்பையும் ரொம்ப வருத்தக்கூடாது. தவங்கிற பேரில் புத்தர் என்ன பண்ணார்? தான் உடம்பை ரொம்ப வருத்திக்கிட்டார். பிறகு அவருக்கே புரிஞ்சது அப்படி வருத்தக்கூடாதுன்ட்டு. ஏன்னா அந்த வீணை வாசிக்கிற ஒரு ஆட்டிடையன் ஒரு பாட்டு படிச்சுட்டு போகிறான். என்ன பாட்டு படிச்சுட்டு போகிறான்னா, வீணையினுடைய நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நரம்பை டைட்டாக இழுத்து கட்டினா உடஞ்சி அந்து போகும், லூஸாக இருந்தால் இசை வராது, அளவாக கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி இந்த உடம்புக்கு நீங்கள் ரொம்ப தவம்னு சொல்லி வருத்தினீங்கன்னாலும் டேஞ்சர். அது தவம் பண்ணுறது உடம்புக்கு தைரியத்தை கொடுக்கணும், மனசுக்கு தைரியத்தை கொடுக்கணும். மனமும் உடம்பும் பலம் பெறுவதாக இருக்கணும் அந்த விரதம்ங்கிறது. அந்த விரதம் உடம்பத்தை பலவீனப்படுத்தக்கூடாது. விரதம் எதுக்கு இருக்கும்? இன்றைக்கி ஒரு நாளைக்கு பட்டினி இருந்தோன்னா வயிறெல்லாம் சுத்தமாகும், அடுத்து நல்லா. இதுக்காக 10 நாள் 20 நாள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா இருக்கிறது போயிடும். சில நேரம் கந்தசஷ்டி இருப்போம், 6 நாள் என்ன வருஷத்துக்கு கூட அப்படி இருந்து பழக்க முடிஞ்சுன்னா அந்த வயிறெல்லாம் உடம்பு ஃப்ரீயாகி உடம்புக்கு ஒரு ஆற்றல் வருங்கிற அந்த விரதம் இருக்கிறது, உடம்பை கெடுக்கிறது கிடையாது. அதனால் இந்த அஹிம்சைங்கிறது மற்ற உயிர்களை துன்பப்படுத்தாமல் இருக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம உடம்பையும் நம்ம ரொம்பையும் வருத்திக்கிறவும் கூடாது. பிறகு வாய்மை, இது உலகத்தில் வாழவே முடியாது சாமி, பொய் பேசாமல் எப்படி வாழ முடியும்? நான் ஒன்று சொல்கிறேன், பொய் பேசாமல் வாழ முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு உண்மை கூட சொல்லாமல் வாழ்ந்துருங்க பார்ப்போம். இன்றைக்கி நான் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரு உண்மை கூட சொல்ல மாட்டேன், நான் ஒரு உண்மை கூட சொல்ல மாட்டேன், பேசுகிறதெல்லாம் பொய்யாத்தேன்னு சொல்லுவேன் அப்படின்னு ஒரு நாள் நீங்கள் வாழ்ந்து கற்றுருங்க பார்த்துருவோம். முடியாது. நம்ம நினைக்கிறோம் பொய் சொல்லாமல் வாழ முடியான்ட்டு, உண்மை பேசி வாழ முடியான்ட்டு, பொய் சொல்லியே வாழ முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பிட்டாச்சுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு ஒரு உண்மை கூட பேசக்கூடாதுன்னு விரதம் இருந்து பாருங்க, முடியுமான்னு பாருங்க. ஆனால் இன்றைக்கி பொய்யே பேசாமானே விரதம் இருந்து வாழ்ந்துட முடியும், பொய்யே பேசாமல் விரதம் இருந்து வாழ முடியும். நான் இன்றைக்கி ஒரு உண்மை கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துருங்க பார்ப்போம், அலைய முடியாது. புரியுதா? யோசிச்சு பாருங்கள், நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், முடியாது. அப்போ எது சாத்தியம்? உண்மை பேசி வாழ்கிறதே சாத்தியம், பொய்யே பேசி வாழ்கிறதே சாத்தியம். ரெண்டும் கலந்து பேசி வாழ்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் உண்மையே பேசி வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், உண்மையே பேசாமல் வாழ்ந்தவர் ஒருவர் கூட கிடையாது. ஞாபகம். உண்மையே ஹரிச்சந்திர வாழ்ந்திருக்கார், காந்தி நிறைய. இன்றைக்கும் ராமகிருஷ்ணனுடைய அப்பா ஒரு பொய் சொன்னது கிடையாது, ராமகிருஷ்ணன் ஒரு பொய் சொன்னது கிடையாது, ஒரு வாழ்க்கையில் பொய்யே சொன்னது கிடையாது. ஒரு இடத்துல வர்றேன்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துக்கு வர்றேன்னு சொல்லிடுவார், மறந்துடுவார், வேறு இடத்துக்கு போவார், கண்ணே தெரியாது அவருக்கு. என்னடா பாதையே தெரியாது ஒரு ராமகிருஷ்ணருக்கு. கேட்டால் என்னமோ ஏதோ அங்கே வர்றேன்னு சொல்லிட்டேன், பொய்யாயிரம்ல போகலன்னா பிறகு அங்கே யோசிச்சுட்டு போவார் அவர். அப்படி வாழ்ந்தவங்க. ராமகிருஷ்ணனுடைய அப்பா ஒரு பொய் சொல்ல சொல்லி சமந்தார் ஊரை விட்டே துரத்தி விட்டுறார். சொத்து எல்லாத்தையும் விட்டுப்பட்டு ஊரை விட்டு ஓடுறார், ஒரு பொய் சொல்ல மாட்டேன்ட்டார். அப்போ உண்மை பேசி வாழ்ந்தவங்க இருக்காங்க, பொய் மட்டுமே பேசி வாழ்ந்த திருடம் கூட வாழ முடியாது, யாரும் வாழ முடியாது.
நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மை அது கிடையாது. அப்போ அதனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பொய்யே சில நேரம் உண்மையாயிரும். வாய்மையும் பொய்மை இடத்துன்னு சொல்லிட்டார் அவர். சில நேரங்களில் பொய் சொல்கிறது கூட வாய்மைன்னு வள்ளுவரே சொல்லியிருக்கார். இப்போ கீதை வகுப்புக்கு வர்றீங்க, வீட்டில் வகுப்புக்கு போகிறது பிடிக்கலை, வீட்டுக்காரர் போகிறதால மனைவி போகிறதோ வீட்டுக்காரங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் பிடிக்கலை, சும்மா போனால் சாமியாராக போயிடுவான்னு ஒரு பயம் வேறு. கீதை வகுப்புக்கு போனால் இல்லை கெட்டு போயிடுவாங்களாம், கீதை கிளாஸ்க்கெலாம் போனால் கெட்டு போயிடுவாங்களாம், அப்படி ஒரு பிரச்சாரம் வேறு. அதனால் என்னென்னு போகக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறாங்க. என்ன சொல்கிறது, நான் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு பொய் சொல்லிட்டு ஓடியாடுறது. அது வாய்மைங்கிறார். அந்த பொய் என்ன ஆகுது, அந்த இடத்துல அந்த பொய் சொல்கிறது வாய்மையாக மாறி வள்ளுவரே சொல்கிறார். அதை சில இடத்துல கட்டாயம் பொய் சொல்லி அதில் ஒரு நன்மை விளைந்தால் அது என்னது, அதுவும் வாய்மைதான். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும் என்கிறார் வள்ளுவர். அதாவது உண்மை பேசுதல்ங்கிறது பொய் பேசாமல் இருக்கிறது. நன்மை தரும் நடந்ததை கூறுதலும் வாய்மை தான். தீமை தரும் நடந்ததை கூறாமல் இருப்பதும் வாய்மை. ஒரு இடத்துல நடந்ததை கூறினா தீமை வந்துடும்னு வச்சுக்கோங்க, அங்கே சொல்லாமல் இருக்கிறது அதுவும் உண்மை வாய்மைங்கிறார் வள்ளுவர். அதே நேரத்தில் நல்லது தரும், ஆனால் சொன்னோம்னா உண்மையை சொன்னால் அங்கே கெட்டதாயிரும்னா உண்மையை சொல்லாமல் இருக்கிறது நல்லது. உண்மையை சொல்லாமல் இருக்கிறது நல்லதுங்கிறாங்க. அதனால் சில ஒரு முனிவர் கதையே சொல்லுவாங்க. ஒரு திருடன்கிட்ட போய் பொய் சொல்லக்கூடாதுன்னு நல்லவனை காட்டி கொடுத்துருவார். அவர் நரகத்தை கூட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு முனிவரவே, ஏன்னா ஒரு திருடன் காப்பாற்றிருக்கணும், பொய் பேசக்கூடாதுங்கிறதுக்கு அவனை காட்டி கொடுத்துருவார் நல்லவனை. அதுக்காக இவர் நரகத்தை கூட்டு போகிறேன்னு ஒரு கதை இருக்குது. அதனால் இந்த வாய்மைங்கிறத ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கிறணும். என்ன பொய் சொன்னால் சத்தியமே பேசினா உலகத்தில் வாழ முடியாதுன்னு தவறான கற்பனை இருக்குது. சில இடங்களில் தேவை இருக்குது, சில இடங்களில் அந்த கவனமாக எங்கே எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். நான் சொல்லியிருக்கேன், ஒரு நாகர்கோவில் ஒரு பையன் நம்ம கிளாஸுக்கு வருவாங்க, ஒரு அம்மா ஹரிச்சந்திரா படம் பார்த்துட்டு சொன்னாமன் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவன் ரொம்ப பொய் பேசுகிறான்னு சொல்லி அன்றைக்கி டிவியில் ஹரிச்சந்திரா படம் போட்டிருக்கான். இந்த அம்மா அந்த அம்மா டீச்சர், அவங்க கிளாஸ்க்கு ரெகுலராக வருவாங்க. பையனை போய் பார்க்க சொல்லிட்டாங்களாம், கொஞ்சம் அடிக்கடி பொய் சொல்லியிருக்கான். படம் பார்த்து நம்ம ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டோம், எனக்காக இன்றைக்கி படத்தை முழுசாக பாருன்ட்டாங்களாம். அம்மா சொல்லிடுச்சுன்னு ஃபுல்லாக படம் பார்த்துட்டான். பார்த்துட்டு என்னடா படம் எப்படின்னு கேட்டாக்கலாம். இனிமேல் வாழ்க்கையில் உண்மையே பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நானும். என்ன ஹரிச்சந்திரன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இது எப்படி இருக்கு, அவன் உண்மையிலே கஷ்டப்படலை, வெளியே அப்படி படத்தில் அப்படி காமிக்கிறான். அதாவது வள்ளுவர் இடத்துல சொல்கிறாரு, உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன்கிறார். காந்தியை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க. அவர் இந்த பொய்யே சொல்லாததுனால கோர்ட்டில் பார்த்திங்கன்னா அவர் கோர்ட்டில் கூப்பிட்டு வருவாங்க. கோர்ட்டில் கூப்பிட்டு வரும் பொழுது கைதி வந்தால் எப்படி யாரை எந்திரிச்சு நிற்பாங்களா, ஜட்ஜு எந்திரிச்சு நிற்பார். அதுவும் பிரிட்டிஷ்கார ஜட்ஜு. பிரிட்டிஷ்கார ஜட்ஜு கோர்ட்டில் கைதியை கூப்பிட்டு வரும்போது அவர் எந்திரிச்சு நிற்பார். எல்லாம் ஜட்ஜு வரும்போது எந்திரிச்சு நிற்பான், கோர்ட்டே எந்திரிச்சு நிற்கும். அந்த சீன் அப்படி எடுத்திருப்பான் படத்தை, சினிமாவில் பார்த்து இந்த காந்தி படத்தில். அது நடந்த உண்மை, காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது, வாய்மை. பிறகு வெகுளாமை, கோபமின்மை, இது ஒரு பண்பு. கோபப்படுவது ஆசூரி சம்பத். ஆனால் எங்கே கோபப்படணுமோ அங்கே அளவாக கோபப்படணும். குழந்தைகளை வளர்க்கணும், அந்த கண்டிக்கிற இடத்துல கண்டிக்கணும். அந்த தப்பு செஞ்சால் கம்பு எடுத்துட்டு தரையில் ஓங்கி அடிக்கணுமா, அரட்டணும், மேலே அடிக்கக்கூடாதான், அரட்டுறது மாதிரி நடிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிறத தூக்கி வீசி எறிகிறது மூஞ்சில், கண்ணு காதில் பட்டுறது. இது கோபத்தில் கண்டிக்கிறதுக்குன்னா கோபப்படுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவோம், உண்மையிலே அதை அடிக்க மாட்டோம். நம்ம வெறுப்புனால தான் கோபம் வரும். கோபம் நீக்கணும்னா கூட நம்மளுக்கு இந்த பொருள் மேலே இருக்க பற்று நீங்கிச்சுன்னா கோபம் ஓரளவுக்கு குறையும். ஆனால் எங்கே சில இடத்துல தேவை இருக்கோ, சில பேருக்கு ஹேபிட்டாகவே இருக்கும், அது இருக்கக்கூடாது.
தன்னைத்தான் காக்க சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம்ங்கிறார். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம்ங்கிற வெகுளிங்கிறது அதில் சேர்க்கிறார். அதனால் அந்த கோபங்கிற ஒரு பண்பை எங்கே தேவையோ எப்போ தேவையோ எப்படி தேவையோ அதை வச்சுக்கிறணும். அளவுக்கு மீறினால் அது போயிடும். அதனால் விவகாரம்னு வரும் பொழுது அந்த கோபம் சில இடத்துல தேவையும் இருக்குது, அதை கரெக்டாக அளவாக பயன்படுத்தணும். இது ஒரு பண்பு. தியாகம், தியாகம்னாலே சந்நியாசம்னு அர்த்தம். 18வது அத்தியாயத்தில் கேட்பான், தியாகத்துக்கும் சன்னியாசத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பான் அர்ஜுனன், கேள்வி கேட்பான். 18வது அத்தியாயத்தில் வராது. பொதுவாக ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. உள்ளேயும் வெளியேயும் நடைபெறணும் தியாகம். தியாகங்கிறது வெளியே மட்டும் இருந்தால் பத்தாது, மனசுக்குள்ளேயும் தியாக புத்தி இருக்க வேண்டும். நாம் எதிர்பார்ப்பதை விட்டு விடுதல். ஒருத்தர் ஒன்று எதிர்பார்க்கிறோம், அதை விட்டுட்டு இருக்கிறது ஒரு தியாகம். இந்த 4வது அத்தியாயத்தில் நிராசைன்னு ஒன்று வரும். எதிர்பார்க்காமல் இருக்கணுமா, எதையுமே எதிர்பார்க்காமல் இருக்கிறதே ஒரு பெரிய தியாகம்ங்கிறார். தியாகங்கிறது சோம்பல்னாலேயோ மோகத்தினாலேயோ வரக்கூடாது. விவேக வைராக்கியத்தினால தியாக புத்தி வரணும். விடுறோம்னு சொன்னால் விவேகத்தோடு அறிவோடு விடணும். சும்மா மேலோட்டமாக விட்டுட்டு அதில் ஒரு பிரயோஜனம் இருக்காது. சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா? அது அர்த்தம் என்னன்னா ஒன்றும் புரியாது. சட்டி சுட்டதடா கை விட்டதடான்ட்டு. சட்டி சுட்டால் என்ன ஆகும்? கை விட்டுரும். விவேகத்தில் இது சுடும் தெரிஞ்சுக்கிறணும், தெரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுறணுமா, சுட்டால் விடுறோம். அதனால் தியாகம் செய்கிறேன்னு சொல்லி நாம் தியாகம் பண்ணிவிட்டு பிறகு அதை நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அறிவுனாலே விடணும். எப்போ தியாகம் வரும்னு சொன்னால், எந்த ஒரு உயர்ந்த ஒன்றில் அபிமானம் இருந்தால் கீழான ஒன்றில் நம்மளுக்கு விடக்கூடிய மனசு ஒன்று. மேலான ஒன்றில் அபிமானம் இருந்தால் கீழானதை எளிதில் தியாகம் பண்ண முடியும். உலகத்திலே மிக மேலானது எது? கடவுள் தான். கடவுளுக்காகன்னு சொல்லும் பொழுது, மேலான ஒன்றில் அபிமானம் வைக்கும் பொழுது கீழானதில் தியாகம் பண்ண வேண்டும். சில பேர் தாய் குழந்தைகளுக்காக தாய் தியாகம் பண்ணுவாங்க, தேசத்துக்காக தேச பக்தர்கள் தியாகம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேசம் உயர்வாக தெரியுது. சில பேருக்கு சின்னது உயர்வாக தெரிகிறதுனால நம்மளால் தியாகம் பண்ண முடியல. உயர்ந்தவருடைய அர்த்தம் தெரிகிறதில்ல. ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு பலூன் வாங்கி கொடுக்குறீங்க, 100 ரூபா கொடுக்குறீங்க, எதாவது தியாகம் பண்ண 100 ரூபாயை தூக்கி போட்டுரும், வேணான்றோம், பலூனத்தையும் பிடிக்க. அந்த 100 ரூபாய்க்கு 100 பலூன் வாங்கலாம்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி கடவுளை பிடிச்சா எல்லாத்தையும் வாங்கலாம்னு யாருக்கும் தெரிகிறதில்ல. இதை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறான், அதை நம்ம விட்டுறோம். சித்பவானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு அந்தர்யோகத்தில், நீங்கள் தான் பெரிய சன்னியாசிகள்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து சொன்னாராம். உயர்ந்த பொருளை தியாகம் பண்ணுறதே பெரிய சன்னியாசம். இப்போ ஒரு சின்ன பொருளை விட்டால் அது பெரிய சன்னியாசம் இல்லை. ஒருத்தருக்கு சொத்து இருக்குது, ஒருத்தர் சின்ன பொருளை கொடுக்குறாரு, அது பெரிய தியாகம் இல்லை. அதே நேரத்தில் வீடெல்லாம் திறந்துட்டு வந்துடுறாரு, அவர் வீட்டவே திறந்துட்டாருப்பான், அத்தை சொத்தை பூரா திறந்துட்டாருன்னா பெரிய தியாகம்ங்கிறான். அவர் என்ன, நீங்கள் தான் பெரிய தியாகிகள்னார். ஏன்னா கடவுளவே திறந்துட்டீங்கல்ல, இருக்கிற பொருள் கடவுள் தானேன்னார். ஜோக்கா சொன்னார் அவர். நீங்கள் தான் பெரிய துறவிகள்னாராம். இல்லை, மற்றவங்களை பார்த்து, ஏன்னா கடவுளவே திறந்துட்டீங்கல்ல உலக விஷயத்துக்காக. ஏன்னா உயர்ந்த பொருளை துறக்கிறதுன்னு துறவுன்னு சொன்னால், உயர்ந்த பொருள் எது? கடவுள். ஏன்னா கடவுளே வேணாம்னு சொல்லியாச்சுன்னா அப்போ நீங்கள் தான் பெரிய சன்னியாசிகள்னார். நம்ம சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹீரோவை ஏன் பிடிக்குது? ஒரு ஹீரோ என்ன ஏன் பிடிக்குதுன்னா, ஹீரோ படத்தில் தியாகம் பண்ணுவார். தியாகம் பண்ணாத ஹீரோவை யாருக்குமே பிடிக்காது. ஒரு படத்தில் ஒரு ஹீரோ, இப்போ எம்ஜிஆராக இருக்கட்டும், ரஜினி, சிவாஜி படம், எல்லா படத்துலையும் ஹீரோ என்ன பண்ணுவார்? தன்னுடைய சுகத்தெல்லாம் விட்டு மற்றவங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம். அப்போ தான் அவர் ஹீரோ. அது எல்லாம் ரசிப்பான் இல்லையா? ஆனால் நாம் ஏதாவது தியாகம் பண்ணுவோம்னு பண்ண மாட்டோம். ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும், கெட்டவனு கூட பிடிக்கும். ஒரு ரசிகர் மன்றம் ஏன் வருதுன்னா, அவர் சினிமாவில் அவ்வளவு தியாகம் பண்ணுவார், எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவார், அது எல்லாருக்கும் பிடிக்குது. ஆனால் நம்ம தியாகம் பண்ணுறதுக்கு அந்த தியாக புத்தி இருக்கணுங்கிறது எல்லாருக்குமே விருப்பம் இருக்குது. அதனால அந்த ரசிகர் அந்த நடிகரவே பிடிக்குது. ஆனால் நம்ம தியாகம் பண்ண சொன்னால் எதுவுமே பண்ணுவதில்லை. சில சினிமாவெல்லாம் பார்த்திங்கன்னா மெயின் தியாகத்தை மையமாக வச்சு படமே இருக்குது. பழைய படங்கள்லாம் பார்த்தா அந்த ஹீரோ தன்னுடைய வாழ்க்கையை மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணுவார். இதில் ஒரு சினிமா ஒன்று சொல்லியிருக்கேன், இந்த அவளுக்கென்று ஓர் மனம்னு ஒரு சினிமா படம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த தியாகம் யாருக்கும் வராது.
எப்படின்னா எல்லா சினிமாவிலும் எப்படி காமிப்பார்னா ஒரு தியாகம் பண்ணுவார். கடைசியில் அவர் எதுக்கு தியாகம் பண்ண எல்லாத்தையும் தெரிஞ்சிடும். இவர் நம்மளுக்காக தியாகம் பண்ணியிருக்காரு, இந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணியிருக்காருன்னு அவர் எல்லாம் கடைசியாக ஃபைனலில் முடிக்கும்போது அப்படி தான் முடிப்பாங்க. அதை பாராட்டி இவ்வளோ தியாகி அப்படின்னு சொல்லி பாராட்டி முடிப்பாங்க. அந்த படத்தில் எப்படி இருக்கும்னா, அந்த படம் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தியாகம் பண்ணது தெரியும். நான் தியாகம் பண்ணதை காமிச்சிக்கிறாமே அவள் போயிடுவான் அந்த ஹீரோயின். தான் பண்ண தியாகம் வெளியே கடவுளுக்கு மட்டும் தெரியுங்கிறது மாதிரி ஒருத்தன் பண்ண தியாகத்தை வெளியே காமிச்சிக்கிறாம கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும்னு எப்படி தியாகம் பண்ணுறானோ அது மாதிரி அந்த படமே எப்படி எடுத்திருப்பாங்கன்னா பார்க்குற ரசிகர்களுக்கு மட்டும்தான் தெரியும், அங்கங்கே கேரக்டருக்கு தெரியாது. அப்படி ஒரு தியாகம் அதில் எடுத்திருப்பான். அந்த படம் ஓடலை, ஏன்னா இது என்ன அப்படி முடிச்சுட்டாங்க, அவள் தியாகம் பண்ண தெரிய வேணாமான்ட்டு. ஆனால் அது உண்மையிலே பெரிய தியாகம். அது நான் அப்பயே ரசித்து பார்த்தேன் அந்த படத்தை படிக்கும்போது. அது அப்படி ஒரு தியாகம். இந்த தியாக புத்திங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பண்பு. பிறகு சாந்தி, மனசை எப்பயும் கொஞ்சம் அமைதியாக வச்சு பழகும். டென்ஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த நேரத்தை கொஞ்சம் அமைதியாகி உட்காந்து ஒரு தியானம் பண்ணி ஒரு சாந்தமாக வச்சு பழகிறது ஒரு பண்பு. கருணை, மன்னித்தல்னு அர்த்தம். அதாவது ஒருத்தரை பழி வாங்கணும்னு வச்சுக்கங்க, ஒருத்தர் கெடுதல் பண்ணுறார், அவரை பழி வாங்கிறதுக்கு பலம் வேணுமா வேணாமா? ரொம்ப சக்தி வேணும். நீங்கள் அவரை மன்னிக்கிறதுக்கு அதோட 10 மடங்கு பலம் வேணும். பழி வாங்கிறது ஈஸி, மன்னிக்கிறது ரொம்ப கடினம். மன்னிப்பதற்கு பழி வாங்கிறதுக்கு உடம்புல பலம் வேணும், மன்னிக்கிறதுக்கு மனசில் வேணும் பலம். அந்த பலம் அதிகமாக இருந்தது மன்னிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பண்பு. மன்னிக்கிற புக்தி ஒரு பெரிய பண்பு. அது ஒரு இந்த தெய்வீக சம்பத்தில் ஒன்றா சொல்லியிருக்கு. பிறகு இந்திரியங்களில் அமைதி. இது எப்படின்னா, பெரிய ஜனக்கூட்டத்தில் சுகம் தரும் பொருள்கள் இருக்கும் பொழுது கூட மனசு அமைதியாக, சுகர் போனார்ல, ஆடல் பாடல் நடனம் நாட்டியம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எண்ணெய் கிண்ணத்தை கையில் கொடுத்து ஒரு சுற்றி வர சொல்லுவாங்க அரண்மனையில். ஒரு பொட்டு சிந்தாமல் சுற்றி வந்து, ஏன்னா அவர் கவனம் பூரா அதில் போகவே போகாது. அது ஒரு பண்பு. பிறகு மார்த்தவம், மென்மை. தவறுகளை கூட மென்மையாக சுட்டி காட்டுதல். ஒரு தவறு நடக்குது ஒரு இடத்துல, அதை கடுமையாக சொல்லாமல் மென்மையாக சொல்கிறது. சாமி ஒரு கொட்டேஷன் சொல்லியிருந்தார், ஒருத்தர் ஒரு தவறை சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது சக்ஸஸ் ஆகும். ஒருத்தர் ஒரு தப்பு குழந்தைய கூட ஒரு தப்பு பண்ணியிருக்குன்னு வச்சுக்கலாம், நீங்கள் எடுத்தவொடனே ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்குறத விட, அது எதாவது நல்லது பண்ணியிருக்கேன், அன்றைக்கெல்லாம் அப்படி நல்லது பண்ணியே, இன்றைக்கே இந்த தப்பு பண்ணேன்னா அது மனசில் குறைக்கும். இது அந்த தவறை சுட்டி காட்டுற ஒரு மென்மை. ஒரு நண்பர் கூட வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் உபதேசம் பண்ணுறீங்க, நீங்கள் எடுத்த இடத்துல நீ இப்படிலாம் தப்பு பண்ணுறதெல்லாம் கூடாதுப்பா, தப்பாக போயிருப்பான்னு சொல்கிறத விட, அவர் எத்தனையோ நல்லது பண்ணியிருப்பார், ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார், அன்னைக்கு இவ்வளவு பெரிய நல்லது பண்ணையே, இவ்வளவு நல்லது பண்ணிவிட்டு இந்த கெடுதலை ஏன்ப்பா பண்ண அப்படின்னா எப்படி இருக்கான்? அப்படியே அமைதியாகிடுவான். நீங்கள் டக்குன்னு கெடுதலை முடிஞ்ச நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்றுவான், அடுத்த நிமிஷம் உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிடுவான். இதெல்லாம் மென்மையாக கையாளுற விதம், இதெல்லாம் தெய்வீக சம்பத்துங்கிறார். பிறகு எதிலும் எளிமை, பணிவு. அதாவது ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு வெட்கப்படுறது. எப்போ பார்த்தாலும் கையில் இங்கிட்டு ஒரு செயின் அங்கிட்டு ஒரு செயின், 10 மோதிரம். சில பேர்லாம் பார்த்துருங்க 10 மோதிரம், இதிலெல்லாம் மோதிரம் மாட்டியிருந்தார் ஒருத்தர். இந்த வில்லுப்பாட்டு பாடுறாள் ஒருத்தர் பார்த்தேன், 10 விரலில் மோதிரம் மாட்டின்னு அடிக்கிறார். இப்படி இதுலெல்லாம் எப்படி மோதிரம் மாட்டுறாங்கன்னு தெரியல. இந்த இப்போ கெட்ட விரல்ல எல்லாம் கழுத்தில் இவ்வளோ செயின் நிறையா இப்படிலாம் இருக்குது. அப்போ இந்த தம்பட்டம், அதாவது எளிமை இல்லாமல் ரொம்ப ஒரு ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு வெட்கப்படுதல், இதெல்லாம் ஒரு தெய்வீக பண்புங்கிறார். பிறகு ஒருத்தர் இனாமாக கொடுத்தா அதை வாங்கிறதுக்கு கூச்சப்படணுங்கிறாங்க. இன்றைக்கி இனாமில் தான் இந்த அரசியலே ஓடிக்கிட்டு இருக்கு. சுவிட்சர்லாந்தில் ஒன்று சொன்னாங்களாம் கவர்மெண்ட்டு. ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டான், எல்லா நாட்டு பணத்தையும் அங்கே போட்டு அவனுக்கு பணம் நிறையா வந்துடுச்சு. அங்கே ஒருத்தர் எவ்வளோ வேணாலும் எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்க முடியும், யாருமே வேலைக்கு போக வேணாம், உங்கள் குடும்ப செலவு பூரா நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சாங்களாம். ஒரு பைசா வேணால் நாங்கள் கெட்டு போயிடுவோம்ட்டாங்க. எதுவும் இனாமாவை கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்டில் எல்லா மக்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சொன்னாங்களாம். எல்லாம் இலவசம்னு அறிவிச்சாங்களாம். அவங்க ஒன்று கூட கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா இவன் சோம்பேறி ஆயிடுவான். அப்படி அது ஒரு பண்புன்னு சொல்கிறார். பிறகு பயனற்ற செயல்களை செய்யாமல் இருத்தல் ஒரு பண்பு.
சும்மா உட்காந்து நகத்தை கடிச்சிக்கிட்டே இருக்கிறது, காலை ஆட்டிக்கிட்டே இருக்கிறது, வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் இருப்பது பண்பு. திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சின்னு ஒரு பாட்டு இருக்கு, எம்ஜிஆர் பாட்டு இருக்கா இல்லைங்களா? திருவெங்கும் திண்ணை கட்டி வெறும் பேச்சு வெள்ளை வேட்டி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. சும்மா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு தேவையில்லாத விஷயம், அதாவது அனாவசியமாக நேரத்தை செலவழிக்கிறது, ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஈச்சேரில் உட்காந்து அப்படியே காலாடிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, சும்மா உட்கார முடியல, நகத்தை கடிச்சிக்கிட்டே உட்கார்றது, இதெல்லாம் ஒரு இப்படி இல்லாமல் இருக்கிற தெய்வீக சம்பத்துங்கிறார். அப்புறம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை திறமையுடன் செய்தல் தெய்வீக. ஒரு செயல் எடுத்து செய்கிறோம், ஒன்றும் ஆரம்பிக்கக்கூடாது, ஆரம்பித்தாச்சுன்னா கரெக்டாக தெளிவாக பண்ணி முடிக்கணும், அறகுறையாக விடக்கூடாது. அந்த காரியத்தில் உறுதியாக இருக்கிறது, எடுத்த காரியத்தை விடாமுயற்சியோடு அதை முடிக்கிறது வரைக்கும் அதில் உறுதியோடு இருக்கிறது. உடலையும் நாம் இருக்கும் இடத்தையும் தூய்மையாக வைத்திருத்தல். நம்ம இருக்கிற இடமும் சுத்தமாக இருக்கணும், நம்ம உடம்பும் தூய்மையாக, புற தூய்மை. அகத்தூய்மைங்கிறது பண்புலே வரும், புற தூய்மை இருந்தால் தான் அகத்தூய்மையே வரும். நீங்கள் வெளியே உடம்பை சுத்தமாக வச்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக விஷயத்துக்கு மாலை போடுறதுனால என்ன அர்த்தம்? மாலை போட்டு விரதம் இருக்கணும்னு அர்த்தம். காலையிலையும் சாயந்தரம் குளிக்கணும். முதல்ல ஒரு நேரம் குளிப்போம், பிறகு என்ன பண்ணுறது? 2 நேரம் குளிக்கிறது. காரணம் என்ன? இந்த உடல் தூய்மையாக இருந்தால் தான் உள்ளமும் தூய்மையாகும். பிறகு என்ன ஒன்று, மற்ற நாள்லாம் வீடெல்லாம் கூட்டி சுத்தமாக இருக்கும், அன்றைக்கெல்லாம் வீடெல்லாம் மெழுகி சுத்தம் பண்ணி எல்லாம் ஒரு டெய்லி வீடை தொடச்சி அந்த சாமி படமெல்லாம் தொடச்சி, அந்த புற தூய்மை இருந்தால் அகத்தூய்மை வரும். அதுக்காக இந்த புற தூய்மையும் முக்கியங்கிறார். வீடாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், தினம் துணியை துவைச்சி போடணும் முதல்ல. இந்த விவேகானந்தர் சொல்வார், வெளிநாட்டுக்காரனுக்கு நம்ம நாட்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, வெளிநாட்டுக்காரன் பார்த்தா வெளியே கீட்டு போட்டு அப்படியே ஜம்முன்னு வருப்பான், சென்டர்லாம் போட்டு குளித்து 10 நாள் ஆகுமா. அந்த துணி என்னைக்கு துவைச்சான்னு தெரியாதான். இங்கே ஐயர் பார்த்தீங்கன்னா அழுக்கு வேட்டி அழுக்கு சாணம் தினம் அலசி போட்டிருப்பார். வேட்டியில் அழுக்கு இருக்கு, ஆனால் அலசி போட்டிருப்பார், நினைக்காமல் போட மாட்டாங்க அவங்க. வெளியே பார்த்தா அஸ்த மாதிரி தெரியும், அது வெளியே பார்த்தா நீட்டாக தெரியும், ஆனால் பக்கத்தில் போக முடியாதுங்கிறாரு, குளிக்க மாட்டானா. நம்ம நாட்டில் அப்படி இல்லை, இந்த தினம் குளிக்கிறது, தினம் துணி மாற்றுறது, இல்லாட்டி சும்மாவது அலசி போடுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா துக்க வீட்டுக்கு போனால் நினச்சி போட்டுருவாங்க துணியை, சும்மாவது நினச்சி போட்டுருவாங்க, அந்த ஈர துணியோடு போட்டு வர்றது. இதெல்லாம் என்னென்னா புற தூய்மை அகத்தூய்மைக்கு வழிவகுக்குங்க, புற தூய்மை வேணும். பிறகு இறுதி அதில் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட இவ்வளோ நல்ல குணம் இருக்குதுன்னு கர்வப்படாமல் இருக்கிறது தான். இந்த நல்ல குணம்லாம் வந்த பிறகு என்ன வருமா? ஒரு கர்வம் வந்துடுமா. நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஒரு கர்வம், நான் ரொம்ப தவம் பண்ணுறேன், நான் தானம் பண்ணுறவன், நல்ல குணத்திலே என்ன ஆகுது? ஒரு கர்வம் வந்துடுது. நீங்கள் பாருங்கள், 2 பேர் நல்லவராக இருப்பாங்க, இவனை விட அவர் நல்லவன் அவர் பிடிக்காது, இவர் நல்லவர் தான் அவர் நல்லவர் தான், என்னை விட நல்லது பண்ணிட்டே பொறாமல் வந்துடும். எப்படி பாருங்கள், நல்லதுக்குள்ளேயே ஒரு கெடுதல் வருது பார்த்தீங்களா? நம்மளோட நல்லது பண்ணதான்னு ஒரு சந்தோஷப்படக்கூடிய புத்தி வர்றதில்லை. இதுலேயே போட்டி, இதுலேயும் பொறாமல் வருது, நல்லவர்கள்ட்டே வருது, சன்னியாசிகள்கிட்டே வருது. நம்மளோட அவர் தபஸ் பண்ணிட்டாருன்னு போட்ட விவேகானந்தருக்கு இன்னொரு சாமியார் செய்வனை வச்சுட்டார், தெரியுமா உங்களுக்கு? அவர் ரொம்ப நல்லா பேசுகிறாருன்னு சொல்லி, அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சாமியார் செய்வனை வச்சிடறாரு. பேச விடாமல் தொண்டையில் அவருக்கு முடிவு, அதே மாதிரி ஆயிடுது, பேச முடியாமல் போயிடுது. அப்புறம் இவர் விவேகானந்த சித்தியெல்லாம் தெரியுங்களா, யார் இது பண்ணான்னு கண்டுபிடிச்சிருவார். அவர் கண்டுபிடிச்சிட்டு சரி கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும்னு விடுறாரு. அவங்க அம்மா புவனேஸ்வரி அம்மா சொல்லும், அவங்க தாய் சின்ன வயசில் ஒன்று தொண்டையில் வலி வந்துச்சு, காசியில் உருண்டு கொடுக்குன்னு வேண்டியிருந்தேன், நீ சாமியாராக போயிட்டா, வேண்டி விட்டுக்கா போச்சு, இப்போ நீ அந்த இதை நிறைவேற்றி சரியாக போயிருந்தது. இவர் போய் உருண்டு கொடுக்குறாரு சன்னியாசியான பிறகு காசியில், பிறகு சரியாக போயிருது. அது இப்படி நல்லவங்க நல்ல குணம் வந்த உடனே என்கிட்ட நல்ல குணம் இருக்குன்னு என்ன ஆகுது? கர்வம். கொக்கென்று நினைத்தாயா கொன்கணவாயின்னு ஒரு கேட்டிருக்கீங்களா? இல்லை, முனிவருக்கு தவம் கொக்கை அரிச்சோம், நான் பெரிய தபஸ்வின்னு ஞானம் கர்வம் வந்துருச்சு. அப்படி தவத்திலேயும் கர்வம் வந்துடுது. இந்த கர்வம் இல்லாமல் இருப்பது ஒரு தெய்வீக பண்பு அப்படிங்கிறார். இப்படி 24 பண்புகள் அதில் சொல்லி விவேக வைராக்கியத்தோடு சொல்லிட்டு 26 தெய்வீக குணங்கள். விவேக வைராக்கியத்தில் ஆரம்பித்தார்,
இந்த 26 குணங்களையும் மொத்தமாக சொன்னால் விவேகம், வைராக்கியம், இன்னொன்று சமதமாதி முதலான 6 குணங்கள் இதுக்குள்ளே வந்துடும். அதை சுருக்கமாக நாளைக்கு பார்க்கலாம். சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, சமாதானம், இப்படி ஒரு 6 பண்புகள் இருக்குது. இது பிறகு முமுட்சுத்துவம்னு ஒரு பண்பு இருக்குது. இதெல்லாம் இதுக்குள்ளே அடங்கிடும். அதுக்கு பிறகு ஆசூரி சம்பத்துன்னு சொல்கிறாரு. அது 6ஆக பிரித்து ஒரு 6 தலைப்பில் பார்த்து இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணுறாரு. நாளைக்கு இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.